அப்படிதான் சொல்லியிருக்கார், நான் சொல்லல. மதுரை நீதிமன்ற நீதிபதிகள் இதை இன்னும் சரியாக படித்திருக்க வேண்டும் என்று கேரள நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ராஜஸ்தான் நீதிமன்றம், நீங்கள் ஒரு நீதிமன்றத்தின் கருத்தை மதிக்கிறீர்கள் என்றால் இன்னொரு நீதிமன்றத்திலே ஒரு கருத்து வருதில்ல. ஆக ராஜஸ்தான் எல்லா கருத்துக்களையும் அது இல்லை, அது இல்லை. நாங்கள் எல்லா நீதிமன்ற கருத்தையும் தான் நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்கள் தவறான கருத்தை எடுத்து முன்வைக்கிறீர்கள் என்பது எனது அழுத்தமான கருத்து, அழுத்தமான கருத்து. அவர்களுக்கு உண்மை புரிந்திருக்கிறது என்று சொல்றேன். உண்மை புரிந்திருக்கலாம். அவர்களுக்கு உண்மையாகவே இது மாட்டுக்கறிக்கு தடை இல்லை, மிருக வதைக்கு தான் தடை, பசுவதைக்குத்தான் தடை. ஆக இன்னொரு கட்சி ஏன் பதில் சொல்லலைன்னு என்கிட்ட கேட்க முடியாது. எனது யூகம் சரியாக புரிந்து வைத்திருக்கலாம், அதனால் அவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்காம இருக்கலாம். என்ன விரிவுபடுத்த? வெட்டி தரணும்னு சொல்றீங்களா? என்ன அது இறைச்சி உண்றவங்கிட்ட போய் கேளுங்கப்பா, எப்படி இறைச்சி உண்றதுன்னு. வெட்டுறவங்க கிட்டையும் சாப்பிட்றவங்க கிட்டையும் கேளுங்க, ஏன்ட்ட கேட்காதுங்க. நாங்கள் பாதுகாக்கணும்னு சொல்கிறோம். ஆக தாய் போல பால் கொடுக்க இருக்கின்ற மிருகங்கள், கன்று குட்டி ஈன்று கொண்டிருக்கின்ற மிருகங்கள், ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிற வையபிள் அனிமல், அதை வெட்டி சாய்ப்பதற்கு யாரும் ஒத்துக்க முடியாது. நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க, நானும் ஒத்துக்க மாட்டேன். அதைத்தான் இப்பொழுது தடை செய்திருக்கிறார்கள். அதை தான் உண்ணுவேனா உண்ணுங்க, அதை தான் உண்ணுவோம் என்றால் கொடூரமானது. பால் கொடுக்கும் அது எப்படி எப்படி உண்பது என்பது அது ப்ரொசீஜர். நீங்கள் யார்கிட்ட இறைச்சி ஆமாம் தடை இல்லை, என்னால் தடை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது ஆமாம், ஸ்லாட்டர் ஹவுசஸ் இருக்குல்லப்பா, லைசன்ஸ் ஸ்லாட்டர் ஹவுசஸ்லாம் மூடிட்டாங்களா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்லை இல்லை நான் கேட்குறேன், ஸ்லாட்டர் ஹவுசஸ் ஒன்று போய் பாருங்கள், போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள், மூடிட்டாங்களா பூட்டு போட்டாங்களான்னு. ஸ்லாட்டர் ஹவுசஸ், லைசன்ஸ் ஸ்லாட்டர் ஹவுசஸை மூடி பூட்டு போட்டுருந்தா என்கிட்ட வந்து கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது ஏற்றுமதிக்கு அதை பற்றிய வர்த்தகத்தை பற்றி தெளிவாக மற்ற அவர்கள் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் முடிவு செய்வார்கள். பசு பாதுகாப்பு மட்டும்தான் எங்களோட கோரிக்கை. பசு பாதுகாப்பு இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. மற்றவற்றை நீங்கள் சொல்கிறீங்க, டாஸ்மாகில் கூட தான் 26,000 கோடி லாபம் வருது, 26,000 கோடி லாபம் வருது, அதனால் டாஸ்மாக் நடத்தி தான் ஆகணும்னு சொல்வீங்களா? அதே போல தான் இதுவும். சந்தையில் தான்ப்பா, சந்தையில் தான், சந்தையில் அது அதாவது கொடூரமான என்ன பழக்க வழக்கம் இருந்தாலும் அது நீங்கள் அதாவது அவர்களுக்கு தவறான கருத்துக்களை நீங்கள் பரப்பி கொண்டு இருக்கிறீர்கள். இம்சைப்படுத்தக்கூடாது என்பது தான். நீங்கள் நேரடியாக வண்ணம் பூசலாம், கட்டாயப்படுத்தி மாடை கொடுமைப்படுத்தக்கூடாதுன்றது தான். நீங்கள் தான் மாடை பாதுகாக்கணும்னு சொன்னீங்க. அதை விட அண்ணன் ஸ்டாலின் இன்னொன்று சொல்கிறார், மெரினா மறுபடியும் வருமா? மெரினாக்குள்ளே உங்களை விடலை. இன்னொன்று 2 விஷயமான கருத்துக்களை அவர் எனக்கு தெளிவுபடுத்தணும். ஒன்று, மெரினா மறுபடியும் வரும்னு பயமுறுத்துறார், மெரினாக்குள்ளே இவரை விடலையா? இல்லை என்றால் மெரினா போராட்டத்துக்கு இவர் காரணமா அச்சுறுத்துகிறார்களா? நான் கேட்ட விவாதத்திற்கு வரட்டும். 3 ஆண்டுகள் மோடி அரசு எதுவும் செய்யலைன்னு சொல்கிறாருல, ஒவ்வொரு துறையில் என்ன செய்தாலும் என்னால் விவாதிக்க முடியும், வர சொல்லுங்கன்ற. வராமல் எதுக்கு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள்? இல்லை, விவசாயத்திற்கு பயன்படுத்துகிறாங்க, பாலை விற்கிறாங்க, ஆக தோழனாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். எப்பொழுதுமே மாட்டு இறைச்சிக்காக விற்கலப்பா. அதாவது அவர்களுக்கு பசுக்களை வைத்து விவசாயிகளுக்கு பொருளாதாரம் எப்படி மேம்படணும்னு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. திருப்பி சொல்கிறேன், யாராக இருந்தாலும் எப்படி வளர்த்தாலும் பசுக்களை பாதுகாக்க வேண்டிய எல்லா விவசாயிகளும் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. இன்றைக்கி விவசாயிகளாக ஒன்றும் எதிர்ப்பு குரல் கொடுக்கலை. விவசாயிகள் என்னோட மாடு
நான் விவசாயத்துக்காக கொடுக்குறேன்னு பாவமாக கொண்டு கொடுத்துட்டு அதை கொள்வது எந்த விவசாயம் ஒத்துக்கொள்ள மாட்டார். அதனால் இல்லை இல்லை அதை போல் அதான் வச்சிருக்கணும் இல்லை, அதை அவன் லைசன்ஸ் ஸ்லாட்டர் ஹவுஸில் போய் விற்கலாம், யாரும் ஒன்றும் தெரியல. முறைப்படுத்தப்பட்ட சந்தை என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன், அவ்வளோதான். அதாவது ஒரு கருத்து வந்திருக்கிறது, அந்த கருத்து ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது. இந்த நாட்டு மக்கள் வணங்கக்கூடிய ஒரு மிருகத்தை அவர்கள் தேசிய விலங்காக அறிவிங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது விவாதத்திற்குரியது. ஏற்கனவே ஒரு மிருகத்தை நாம் தேசிய விலங்காக அறிவித்திருக்கிறோம், விவாதிப்போம், எல்லோரும் ஒப்புக்கொண்டால் அதை நாம் செய்வோம். அதில் என்ன இருக்கு? ஒரு நிமிடம், நான் கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் கேட்டேன்ல, மணிஷ்குமார் ஜெயினை போய் யாராவது பேட்டி கண்டீங்களா? மணிஷ்குமார் ஜெயினை போய் பேட்டி கண்டீங்களா? ஆக ஒருதலை பட்சமாக உங்களது கருத்துக்களும் இருக்கிறது என்பதை நான் தெரியப்படுத்துகிறேன். நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தோனோ அதை தெளிவாக சொல்லிவிட்டேன். உயர்நீதிமன்றம் வரைக்கும் உங்களுக்கு கருத்துக்களை சொல்லிவிட்டேன். ஆக நான் சொல்லுகின்ற கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்பது உங்களது உரிமை. சொல்ல வேண்டியது எனது கடமை. ஆக நான் என்ன சொல்லணும்னு நினைத்தனோ அதை நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு ஏன் மழை வரலன்னு நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பீங்க, அதற்காகத்தான் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் தயவு செய்து, நான் பத்திரிகையாளர்களை பெரிதும் மதிக்கும் ஒரு தலைவர், பெரிதும் மதிக்கிறேன். நீங்கள் எந்த நேரத்தில் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறேன். ஆனால் நல்ல பத்திரிகையாளர்களும் நல்ல அரசியல்வாதிகளும் சேர்ந்தால் இந்த நாட்டை உயர்த்த முடியும் என்று அழுத்தமாக நம்புவல் நான். அதனால் எல்லாருமே எந்த அளவிற்கு நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டுமோ, நீங்கள் சரியாக நடந்துக்கணும், நானும் சரியாக நடந்துக்கணும். அதனால் எனக்கு நான் என்னோடய ப்ரெஸ் மீட்டை முடிச்சிட்டேன்னு நான் சொல்கிறேன். முடித்த பின்பு கேள்வியே கேட்டுக்கொண்டு இருந்தால் எனக்கு நான் முடிச்சிட்டேன்ப்பா, என்னோடய கடைசி கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்ப்பா அப்படி என்று இன்று கூட சொல்கிறேன். இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லிட்டேன். நீங்கள் ஒன்று சொன்னீங்கப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம் உங்கள் மேலே, அறிக்கை விட்டுருக்கலான்னு சொல்கிறீங்க. அப்போ கேமரா எடுத்துகிட்டு வராதுங்க, என்னப்பா சொல்கிறீங்க, பேசுகிறீங்க, பேசுனது ரொம்ப தப்புப்பா, ரொம்ப தப்பு நீங்கள் பேசுனது. இல்லை இல்லை இல்லை, அறிக்கை விட்டுனா என்ன அர்த்தம்ப்பா? இல்ல இல்லப்பா, நீங்க கேளுங்கப்பா, நீங்க இல்ல இல்ல நான் கேக்குறேன். இல்ல ஒரு நிமிடம் இல்ல ஒரு நிமிடம் இல்ல யார் இல்ல இல்ல ஒரு நிமிடம் நான் இங்க உள்ள சகோதரர்கள் கேரள உயர்நீதிமன்றம் சொன்ன மாதிரி ஜீவோவை முழுவதுமா யார் படிச்சீங்கப்பா? மாட்டிறைச்சி சாப்பிட்றதுக்கு தடை இல்லைன்னு போட்டிருக்காங்களே, எத்தனை பேர் படிச்சீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், பசுக்களை பாதுகாப்பதற்கு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறான்னு கேட்டா உங்களுக்கு நான் 1/2 மணி நேரம் உட்காந்து பதில் சொன்னது பெரிய விஷயம் இல்லை. அறிக்கை கொடுத்துருக்கலான்னு சொன்னா என்ன அர்த்தம் தம்பி? அறிக்கை கொடு. ஆமா அப்படிதான் சொன்னேன் நான் தவறுப்பா, தவறு. இல்லை நான் மணி இல்லை நான் பத்திரிகை அடி மணிஷ்குமார் மேல என்னாச்சு அதைத்தான் நான் கேட்கிறேன். அதை விடு,
நீங்க சொல்ற மாதிரி இல்ல, பிஜேபியோட பின்புலம் இருக்கிறது நீங்க குற்றம் சாட்டுறீங்க. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க கேக்குறீங்களே 8 பேர் அடிச்சது யாரும் நம்ம பார்க்கல, ஏன் மனிஷ்குமாரை போய் நம்ம ஏன் பேட்டி எடுக்கல? மனிஷ்குமாரை பத்தி ஏன் நம்ம தெரியப்படுத்த மாட்டோன்றோம்? ஒரு கையில ஓசை வராதுப்பா, 2 கையில ஓசை வரும். ஏன் மனிஷ்குமாரை பத்தி நம்ம கவலைப்படல? அது என்னோட கேள்வி. ஆக நம்ம ஒருதலை பட்சமாகவே போய்கொண்டிருந்தா தவறு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். ஆனா உள்நோக்கத்தோடு ஒருதலை பட்சமாகவே போகக்கூடாது. ஆமா, விவசாயிகளுக்கு நான் திருப்பி ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம். நான் இந்த விஷயத்துக்கு தான் நான் பதில் சொல்றேன், என்னாலும் அதுக்கு பதில் சொல்றேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமரை எந்த அளவிற்கு விமர்சனம் செய்ய வேண்டுமோ விமர்சனம் செய்தார்கள். நீங்க உள்நோக்கத்தோடு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். நான் இன்னைக்கே சொல்றேன், உங்க தொலைக்காட்சி முன்னாலே உங்க தொலைக்காட்சியோட பேரை கெடுக்கணும்னு உங்க சிஇஓ வெளியே வர சொல்லு, அப்பதான் நான் பார்ப்பேன். உள்நோக்கத்தோடு யாராவது வந்து உட்கார்ந்துருந்தா என்ன பண்ணுவீங்க? நிர்வாகத்தோடு சண்டை போட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒரு நிமிடம் நான் சொல்றதை கேளுங்க. இதே ஐயா கண்ணு அவர்கள் பார்க்கணும்னு முடிவு பண்றாரு. பிரதமர் இல்ல நான் 5 பேர் தான் பார்ப்பேன், அமைச்சர்கள் யாரையும் பார்க்க மாட்டேன்றாரு. அமைச்சர்கள் 5 அமைச்சர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆக மறுபடியும் நான் சொல்றது தான், நீங்க தமிழக அரசு தான் விவசாய கடனை ரத்து செய்யணும். உத்தரப்பிரதேசத்தில் அப்படிதான் செஞ்சாங்க. ஏன் தமிழக முதலமைச்சரை நீங்க குறிப்பிட்டு பேச மறுக்கிறீர்கள்? பிரதமரை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு இருக்கிற அக்கறை பிரதமருக்கு இருக்குப்பா. பிரதமர் வந்த பின்புதான் பயிர் பாதுகாப்பு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். 50 லட்சம் விவசாயிகளுக்கு மேல், இங்கே 70 லட்சம் விவசாயிகள் கடன் அட்டை, இது பயிர் அட்டை பெற்றிருக்கிறார்கள். ஒரு விவசாயிக்கு 300 ரூபாய் அரசாங்கம் செலவிட்டு இருக்கிறது. 200 கோடி ரூபாய்க்கு மேல சொட்டு நீர் பாசனத்திற்கு மத்திய அரசு வறட்சி வரும், வறுமை வரும் தெரிஞ்சுதான் சொட்டு நீர் பாசனத்திற்கு அவர்கள் நிதி ஒதுக்கினார்கள். ஒரு பைசா கூட அதில் செலவழிக்கல. ஆக விவசாயிகளுக்கு என்ற திட்டங்களை மத்திய அரசு கொடுக்கலாம். அதை ஏன் செயல்படுத்தவில்லை என்றால், நீங்க டெல்லிக்கு போய் தான் உள்நோக்கத்தோடு போராடுவேன் என்று சொன்னால் அது தவறானது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அதுதான் சொல்றேன். அப்ப போராடின எல்லாம் நியாயமானதா? அவங்க கேட்பாங்கப்பா, நீங்க மனிஷ்குமாரை ஏன் போய் பார்க்கல? அதை தான் நான் கேட்கிறேன். மனிஷ்குமார் அடிபட்டார்ல, கை உடஞ்சிருக்குல்ல, ஒரு தடவை அடிபட முடியாதுல்ல, இன்னொரு மனிஷ்குமாரை ஏன் நம்ம போய் பார்க்க மறுக்கிறோம்? என்னோட கேள்வி இதுதான். நாம மனிஷ்குமாரையுமே பார்க்கணும், சுரஜையும் பார்க்கணும், 2 பேர் பிரச்சனையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஆக என்னோட ஒற்றை கருத்து உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வது, தயவு செய்து ஒருதலை பட்சமான கருத்துக்களை நாம் சொல்லும் பொழுது தவறான கருத்துக்கள் மக்கள் மனதில் பதிந்து விடக்கூடாது. நாங்களும் ஒரு மத்தியில் ஆளும் கட்சி, மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். மனிஷ்குமாருக்கு எங்களுக்கும் எந்தவித ஒட்டும் உறவும் இல்லாத போது பாஜக பின்புலத்தில் இருக்கிறது என்று சொன்னால், எந்த குற்றமும் அறியாத பாஜக மீது குற்றம் சாட்டினால் தவறா இல்லையா, தர்மமா நீதியா என்பது எனது கேள்வி. நான் முடிச்சுட்டேன்ப்பா, முடிச்சுட்டு